இதை கொடு. மைக்கெல்லாம் எப்படி கேட்க முடியும்? பயமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு என்ன கேள்வின்னு தெரியணும்லப்பா. இல்லை இல்லை நீங்கள் இப்படி ஒரு பெண் புலி இப்படி பயந்தா அப்புறம் எப்படி? பயம் என்பது நம் பரம்பரைக்கே இருக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. என்ன புலியை முரத்தால் அடித்து துரத்தினால் மரத்தினா அந்த மரத்தினி இல்லையா? வணக்கண்ணே, என் பேர் தினேஷ்குமார். நான் மருங்காவூர். ஏடா கேள்வியே எழுதி வச்சு படிக்கிற? அண்ணனுக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். தமிழ் தேசிய இன விடுதலை போராட்ட களத்தில் நமது நாம் தமிழர் கட்சியில் உறவுகளாய் தம்மை இணைத்து கொண்டுள்ள சிலர் ஆளுகின்ற புரட்டு திமுகவின் மற்றும் அஇஅதிமுக மற்றும் தேசிய கட்சிகளின் நலத்திட்டங்களை, இலவச நலத்திட்டங்கள் என்ற புரட்டை பெறுவதற்கும், அது மட்டுமின்றி நமது நாம் தமிழர் கட்சியின் போராட்ட களங்களிலும் வாக்கு சேகரிக்க வரும் களங்களிலும், அதேபோல் நமது வாக்கக கிளை பொறுப்பாளர்களுக்கும் வருவதற்கு தயங்கும் நமது உறவுகளுக்கு எனது ஆருயிர் அன்பு அண்ணனின் அறிவுரைகள் என்னென்ன? ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நாற்று வரும் சொல்லுங்க. ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நாற்று வரும்? ஒரு நாற்று. ஒரு நாற்றை பிடுங்கி நட்டால் எத்தனை நாற்றாக அது விரியும்? 140 வரைக்கும் நம்ம இலக்கு. ஆனால் 80 வரைக்கும் நம்முடைய தம்பி சிவராமன் வரைக்கும் தொட்டிருக்கான். அப்பாவுடைய கனவு 100க்கு மேற்பட்டது. குறைஞ்சது 50 வச்சுக்கலாமா? ஒரு நெல்லை நட்டு ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சா இருக்கிற அளவுக்கு அது பெருக்குது. ஒரே ஒரு நெல்மணி, ஒரு நாற்று 50 ஆகுது. 50 கதிர்களில் ஒரு கதிரில் எத்தனை நெல்மணி இருக்கும்? 130. சரி, 100 வைப்போம். 50 கதிரில் 100 ஒரு நெல்மணி 5000ஆக விரிவடையும் போது 1000 பேர் நம்ம 50,000 பேராக விரிவடைய முடியாதா? இந்திய நிலத்தில் 150 கோடி மக்களை தொட போகிறோம். எத்தனை லட்சம் இராணுவ வீரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என் தம்பி இருக்கான ஒரு 15 லட்சம் இருப்பாங்கல்லடா. 14 லட்சம் தான். 150 கோடி மக்களை பாதுகாக்கவே 14 லட்சம் படை வீரர்கள் தான் பிரதிநிதிகள். இந்த நிலத்திலே எத்தனை? 8 கோடி மக்களுக்கே பிரதிநிதி 39 பேர் தான். அதனால் அவங்க வர்றாங்க, எல்லாருக்கும் சேர்த்து போராடுவது ஒவ்வொரு தமிழ் மகன் தமிழ் தங்கைகளினுடைய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்களுக்கே நம்ம போராடணும். ஒரு உழவர்குடி மகன் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறான்னு நினைக்கிறீங்களா? கண்ணுக்கு தெரியாத எவனுக்கோ அவன் வேர்வையில் விளைந்த நெல் அரிசியாகி உணவாகிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் தேனீக்கள் தன் உணவுக்கு தேவைக்கு தான் சேமிக்குது. ஆனால் தன் தேவையில் அது அதையும் அறியாத ஆகப்பெரிய பொது சேவையை செய்யுது. அது உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம கூட வருகிறவர்கள் வராதவர்கள், அச்சப்பட்டு விலகி நிற்பவர்கள், விரும்பி துணிந்து களத்துக்கு வருகிறவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து போராடுவது தான் ஒரு ஆகச்சிறந்த போராட்டக்காரனின் கடமை. அதனால் அவர் வரலையே அச்சப்படுகிறார்களே என்று. ஆனாலும் என் மக்களுக்கு சொல்லுவேன், ஒன்று தலைவர் சொன்னதான், லட்சியத்தை கைவிடு, இல்லை என்றால் அச்சத்தை கைவிடு. அச்சத்தை கைவிடு இல்லை லட்சியத்தை கைவிடு. அச்சம்தான்னா லட்சியத்தை நிறைவேற்ற முடியாது, கைவிட்ட வேண்டியதான். ஆனால் நீங்கள் நினைங்க, எந்த பின்புலம் இல்லாமல் இத்தனை லட்சம் இளைஞர்கள், இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் நம்ம கூட கூடி நிற்கிறார்கள், இவ்வளவு தங்கைகள் அம்மாக்கள் நம்ம கூட நிற்கிறார்கள்ங்கிற பெருமையில் அதையே உந்துதலாகவும் உற்சாகமாக எடுத்துக்கொண்டு வேகமாக களத்தில் களமாடணும். அவ்வளவுதான். திருவெரும்பூர் தொகுதியை சேர்ந்த ரகுநாதன் அண்ணா, அன்பு உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய நம்முடைய பொருளாதார நிலைமை ரொம்ப கட்சியை பொறுத்தவரையில் ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு ஏதாவது உங்களுடைய எண்ணங்கள் இருக்குதா வளர்க்கறதுக்கு? அல்லது வைப்பு தொகையோ ஒரு பெரிய வணிக வளாகமோ நம்ம அதுக்காக தனி ஒரு திரள் நிதி திரட்டி ஒரு வணிக வளாகமோ அல்லது அது சார்ந்த வைப்பு தொகையோ வச்சுக்கிட்டு நம்ம அதை நிதிநிலையை சரிப்படுத்த முடியுமான்னு கேட்கலாங்க. அந்த ஆசை விருப்பம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன? அது
இங்கே இருக்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம் இருக்கிறவர்களிடத்திலே இன உணர்வு மான உணர்வு இல்லை. இன உணர்வு மான உணர்வு இருக்கிறவன்கிட்ட பணம் இல்லை. அடி வாங்கினவனுக்கு வழி தெரியும், பசித்தவனுக்கு பசின்னு அருமை தெரியும். அதனால் இங்கே பசித்தவன் தான் கூடியிருக்கான். இங்கே பிரச்சனை என்னென்னா, வறுமையில் இருக்கிறவன் இந்த வறுமையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பான். துன்பப்படுறவன் துயரப்படுகிறவன் இன்னொரு தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விட்டுக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் தான் போராட்ட களத்துக்கு வருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பணம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இப்போ எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கோம்? பெரிய தேர்தல் 4, சட்டமன்றம் 2, நாடாளுமன்றம் 2, உள்ளாட்சி தேர்தலில் 2, இடைத்தேர்தல் எத்தனை? குறைஞ்சது 10 இருக்குமா? குறைஞ்சது 10 இருக்கும். அப்போது பணம் வைத்து கொண்டு சந்தித்தோமா? எப்படி சந்தித்தோம்? இல்லை. எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக நமக்கு எடுத்துக்காட்டாக சான்றாக இருக்கிறது நம்ம உயிர் தலைவர் தான். போராடணும் முடிவெடுத்துட்டாரு, ஆயுதம் இல்லை, என்ன செய்யலாம்னு தோணுது. உயிரையே ஏன் ஆயுதமாக ஏந்தக்கூடாதுன்னு நினச்சாரு. ஏந்தி களத்தில் இறங்கினாங்க. நீங்கள் உலகத்தின் அதிநவீன ஆயுதங்களெல்லாம் வச்சு சண்டை போட்டார். இன்றைக்கி நம்மகிட்ட காசு இல்லை அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு சண்டை செய்யணும். விளக்கமாக இருக்கா, கட்டக்கம்பு இருக்கா, செருப்பு இருக்கா, மொட்டை கத்திரிக்கா எடுத்துக்கிட்டு தெருவில் இறங்கி போருக்கு போயிட வேண்டியது தான். அப்புறம் காசு இருந்தால் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா அது போராட்டக்காரனுக்கு அழகில்லை. சேகுவாரா சொன்னதான், உறுதியான கால்கள், ஒட்டிய வயிறு, எளிய சுமை, இதுவே போராளியின் முதல் தகுதின்ட்டு. நமக்கு என்ன இருக்கோ இழந்துட வேண்டியதுதான். பசினாலும் 10 நாள் கிடப்போம், பயணம்னால் 100 நாள் நடப்போம். இதுதான் நம்மளுக்கு முதல் தகுதி. காசு இல்லை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஊடகம் காட்டாது, காட்ட வேணாம். யார் என்ன ஊடகம்? உள்ளங்கையில் இருக்குது காட்சியகம். உள்ளங்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஊடகம் இருக்குது. நமக்கு நாமே ஊடகம் மாறிடுவோம். பணம் இல்லை, ஆளுக்கு 100 ரூபா, அவ்வளோதான். அது இல்லாத நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுருக்காதீங்க. தலைவர் கட்டமைச்ச கட்டமைப்பு வேறு. அவர் புலம்பெயர்ந்த நாடுகளில் மக்களுக்கு அனுப்பி அங்கே அவர்களை வணிக நிறுவனங்கள் தொடங்க செய்தார். எரிபொருள் வைப்பகங்கள் வச்சு அதை செஞ்சார். அது நீண்ட தூர கட்டமைப்பு. அவ்வளவு ஓர்மைப்படுத்துறதுக்கான ஆற்றல் நமக்கு இல்லை. இப்போ சீமான் சொல்கிறத கேட்குறதுல கட்சியில் இருக்கே நிறைய பேர் கேட்குறது இல்லை. ஏன் கேட்குறது இல்லைன்னா, நான் கூண்டுக்குள்ளிருந்து கூவுற சேவலாக இருக்கேன். நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற சேவலாக ஆயிட்டேன்னா இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்பான். அப்போ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். பணம் வரும். தாளாளர்கள், தன்மானமிக்க இனமானமிக்க தாளாளர்கள், இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம்னு காசு கொடுக்குற தாளாளர்கள், தமிழ் இன மக்கள் வருவார்கள். அதுவரை நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காசு இல்லைன்னு சுதந்திராதீங்க. இங்கே பாருங்கள், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 கோடி 1.5 கோடிக்கிட்ட நம்ம உதவி இருப்போமா? 1.5 கோடிக்கு உதவணும். காசு ஏது? 1000, 100, 500 நம்ம மக்கள் கொடுத்த திரள் நிதி தான். இப்போ இந்த மாவீர தினத்துக்கு மட்டும் திரள் நிதி எவ்வளோ வந்தது சொல்லு? 30 லட்சம் வந்ததா? 30 லட்சம் ரூபா. அப்படித்தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொறுப்பாளரை ஒரு வாக்ககத்துக்கு உங்களை ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறேன். நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துறீங்களோ அந்த வாக்ககம் உங்களுடைய கோட்டை. அதில் உங்களோடு வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர். 50 பேருக்கு 2026 தேர்தல் நேரத்தில் உங்களோடு களத்தில் அந்த வாக்ககத்தில் நிற்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடுகிறது, தேநீர் வாங்கி கொடுக்கறது, அந்த செலவு உங்களுடைய பொறுப்பு என்று இந்த ஜனவரி 1 அடுத்த ஜனவரி 1 வரை ஒரு நாளைக்கு 100 ரூபா உண்டியலில் போடுவீங்களோ 50 தேர்தல் நிதி அப்படின்னு சேமித்து நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதுதான் நிதியை நம்ம திரட்டுறதுக்கு வழி, வேறு வழி கிடையாது. அதை போய் இல்லாததை இல்லையே நினச்சி ஏங்காதீங்க. இல்லை இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து அதுதான் தேவை தான் கண்டுபிடிக்குது. இல்லை மாற்றை நோக்கி பயணிச்சிருவோம், விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. திருவெரும்பூர் தொகுதியை சேர்ந்த சாந்தி அவர்கள். உறவுகளுக்கு வணக்கம். எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடச்சிட்டாரேன்னு உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். உங்களோட தலைவரை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருந்தது? தொலை தூரத்தில் இருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான பொண்ணை படத்தை பார்த்து காதலிச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு அந்த காதலியை நேரில் பார்த்தா என்ன மனநிலை இருக்குமோ
அது மாதிரி தான் என் உயிர் தலைவன் மீது இருந்த காசும் அது எனக்கு இங்கேருந்து போகிற போது ஒரு இது இருந்தது. ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு அசாத்திய ஒரு துணிவு இருந்தது. தலைவனை பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம்ன்றதில். அப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் உள்ளே போக, நாட்டை போய் தொடுறதுக்கே. அப்படி போய் சந்தித்து அங்கே போயும் ஒரு வாரம் கழித்து தான் தலைவரை சந்திக்க முடிஞ்சது. அதுக்கெல்லாம் மற்ற முகாம்களில் மற்ற தலைவர்களையெல்லாம் சந்திச்சுட்டு மற்ற பொறுப்பாளர்களெல்லாம் கடைசியாக பாதுகாப்பு ஒழுங்கு, ஏன்னா சுற்றி போர் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ போய் சந்திக்கும்போது முத நாள் சந்திப்பில் அப்போ ஒருத்தர் பார்த்துருந்தோம். அப்படி இருக்க தழுவிக்கிட்டோம். அப்புறம் ஒன்றும் பெரிதா பேசலை, கொஞ்சம் நேரம் பேசலை, ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தோம் எல்லோரும். அப்புறம் மெதுவாக பொட்டன்னு தான் சகஜமாக பேசுவாங்க. அவங்க பேச்ச தம்பி வராருன்ட்டு வந்துட்டார், அமைதியாக இருக்கீங்களேன்னு அவரை ஆரம்பித்து விட அப்புறம் பேச்ச ஆரம்பிச்சது. ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்து ஒரே இதாக இருந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தரை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குமோ அப்படி ஒரு நெருக்கத்தை தலைவர் தன் தம்பிக்கு கொடுத்துட்டார் எனக்கு. அவர் எல்லாம் பேசிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றி உட்கார வச்சுட்டு என்னை போகும்போது அப்படி செல்லமாக இடித்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டார். ஆமாண்ணா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அப்போ அவருக்கு அருகில் இருக்கும்போது தெரியல, அவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எளிதாக சந்திச்சுட்டு திரும்புகிறோம் அப்படின்னு. அதில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, வேணின்னு, அவள் இப்போ இருக்கிறா. அவள் மயூரி இல்லத்தில், அவளுக்கு இடுப்பு கீழே விளங்காது, ஒரு போராளி, சக்கர நாற்காலியில் வருவா. அவள் என்னை வந்து நில்லு, எல்லாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடச்சிருக்கு, அன்னை கூட தலைவர் கூட நின்று சாப்பிட்டு உட்காந்து எல்லாம் படம் எடுத்து போகிற, என்ன சொல்லியிருக்காரோ அதை போய் அங்கே செய்யணும், இல்லை இந்த வண்டியில் குண்டை கட்டிட்டு வந்து வெடிச்சு விட்டுருவேன் அப்படி மிரட்டுவாவ. அது மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு வியப்பு. அது எப்படி பார்த்தாலும் தலைவர் ஒரு அதிசயம்தான், ஒரு அதிசய பிறவி. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நம் குலப்பெண்கள் ஒரு நகையை செய்யும்போது இவ்வளவு பொண்ணு சேருங்கள், இவர் அரக்கு சேருங்கள், இவ்வளவு இது சேருங்கள் என்று சொல்லி செய்வது போல நிறைய அன்பு வைங்க, நிறைய கருணை வைங்க, நிறைய பரிவு, நிறைய இரக்கம், முழுமையான ஒழுக்கம் வைங்க, நேர்மை வைங்க, உண்மை வைங்க, அவனுக்கு அளப்பெரிய வீரம் வைங்க, கொடைத்திறன் வைங்க, அவனுக்கு ஓவியக்கலை, சமையல் கலை, போர்க்கலை எல்லாத்தையும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்து தன் மொழி மீது இனம் மீது பெருங்காதலை கொடுங்க. இப்படியெல்லாம் கொடுத்து ஒருத்தனை படங்கி என்ன படைச்சா அந்த உருவம் பிரபாகரன் என்ற ஒரு தலைவனாக தான் வந்து நிற்கும். அவன் தான் என் தலைவன். அதனால எப்போ பார்த்தாலும் தலைவர் எனக்கு ஒரு அதிசயம்தான், ஒரு வியப்பு தான். அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு உலக அதிசயங்கள் ஏழுங்கிறாங்க, அதில் என்னோட அதிசயம்தான் பெருவுடையார் கோயில் தான் எனக்கு முதல் அதிசயம். அதையும் தாண்டி அதிசயம் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். திருவெரும்பூர் தொகுதியை சேர்ந்த அருள் கோபிநாதன் அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள படித்த மற்றும் படிக்காத அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதாக சொல்லியிருக்கோம். அதுக்கான திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்றதை நம்ம சொல்லுவோங்க ஐயா. எல்லாருக்கும் எளிதாக புரியுற மாதிரி நாம் வந்து ஒரு 2000 ஏக்கர் அல்லது 3000 ஏக்கர்களில் கரும்பு நம்ம விளைய வைக்கிறோம். கரும்பிலிருந்து பிரேசில் போல் எத்தனால் பெட்ரோல் எடுக்கலாம். பெட்ரோல் எடுப்பது என்பது மகிழ்வுந்து ஓட்டுவதற்கு, வாகனங்கள் ஓட்டுவதற்கு தான் நல்ல. பெட்ரோலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும், பல பயன்பாட்டுக்கு செய்ய முடியும். பிரேசில் கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிறது. கரும்பு விளைய வச்சிட்டோம். இப்போ அதை வெட்டுறதுக்கு படித்தவர்கள் தேவையா, இல்லை படிக்காத கல்வியறிவு இல்லாதவர்களே போதுமா? உடல் உழைப்பாற்றல் இருந்தாலே போதும். அப்போ கரும்பை வெட்டி கட்டி கொண்டு வந்து ஆலைக்கு சேர்ப்பதற்கு கற்றவர்கள் தேவையில்லை. அந்த கரும்பை ஆலையில் கொடுத்து சாராக்கி அது உலையில் அந்த அடுப்பலை போட்டு எரிக்கிறதுக்கு கல்வியாளர் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் வெல்லம் காய்ச்சப்பட்டிருக்கிறது எண்ணி அடுக்குவதற்கு கல்வியாளர் தேவைப்படுது. அது எவ்வளவு நாட்டு சிறு சிறு சர்க்கரையாக கட்டிகளாக எவ்வளவு உள்நாட்டு உணவு தேவைக்கு, வெளிநாட்டு உணவு தேவைக்கு, பிற மாநில உணவுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம், எவ்வளவு சந்தைப்படுத்தியிருக்கோங்கிற கணக்கை நமக்கு வரையறுத்து தர, எழுதி தர கற்றவர்கள் தேவைப்படுது. ஒரே நிலத்தில் ஒரே களத்தில் படித்தவருக்கு வேலை, படிக்காதவருக்கும் வேலை வந்துகிறது. இப்போது
அந்த சக்கையிலிருந்து சாப்பிடுகிற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. உங்களுக்கு விளங்குது? அந்த சக்கையை மீதியை தூக்கி கொண்டு போய் நாம் வைத்திருக்கிற உரக்கடங்குகள் கொட்டுகிற வேலை. அங்கே வண்டி ஓட்ட தெரிஞ்சு குப்பை அள்ள தெரிஞ்சால் போதும், அவனுக்கு பெரிய கல்வி தகுதி தேவையில்லை. அப்போ ஒரே களத்தில் ஒரே நிலத்தில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை வந்துடுது. இப்போ 2000 ஏக்கரில் மாட்டு பண்ணை வைக்கும்போது மாடு சுற்றி இரும்பு வேலி முள் வேலி கம்பியை போட்டு அதற்கு மேலடுக்காக ஒரு போட்டு மின்சாரம் பாய்ச்சப்பட்ட கம்பி, அங்கே போய் தொட்டு பிடிச்சு விளையாட முடியாது, சேட்டை செய்ய முடியாது, கல்லெடுத்திய மாட்டை எரிய முடியாது. இங்கே துணை காவல் நிலையம் இருக்கும், சுற்றி கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அதுக்கு மேய்ச்சல் நிலங்க வச்சு என் மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும். என் மாடுகள் போடுகிற சாணியை எடுத்து நீங்கள் குப்பையை இழுக்கிற வேக்கம் கிளீனர்னு ஒரு உறிஞ்சான் வச்சுருக்கிற மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி அந்த வண்டி ட்ரக்குன்னு சொல்கிற அந்த வண்டியில் குப்பை வண்டியில் ஏற்றுறதுக்கு எஜுகேஷன் நாட் நெசசரிங்கிறது என்னுடைய கருத்து. கல்வி தேவையில்லை, எடுத்து போட்டுருவான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாடை எந்த மாடு எங்கெங்கே என்னென்ன மேய்துன்னு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எத்தனை ஆயிரம் மாடுகள் நிற்குதுன்னு எண்ணி கணக்கு பண்ணுவதற்கும், எவ்வளவு லிட்டர் பால் கறக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கு பண்ணுவதற்கும், எவ்வளவு லிட்டர் பால் நெய்க்கு செல்கிறது, தயிருக்கு செல்கிறது, மோருக்கு செல்கிறது, வெண்ணெய் எடுக்க செல்கிறது, எவ்வளவு பாலாடை கட்டி தயாரிக்க செல்கிறது, பால் கோவா தயாரிக்க செல்கிறது, இதை குறிப்பிட்டு எழுதுவதற்கு ஒரு கல்வியாளர் தேவைப்படுது. மற்றபடி இந்த பாலை இந்த தயாரித்த தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உணவுப் பொருளை இதை சந்தைப்படுத்துவதற்கு கல்வியாளன் தேவைப்படுது. உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. 1000 ஏக்கரில் தக்காளி பயிரிடப்படுகிறது. தக்காளி விளைய வைக்கிற நிலத்துக்கு பக்கத்திலேயே தொழிற்சாலை கட்டப்படுகிறது. எல்லா இடத்துக்கும் அங்கே எங்கே தொழிற்சாலை. இப்போ தொழிற்சாலை என்பது நீங்கள் இதுபோல் கட்டடம் அல்ல. இப்போ சீட் தகரத்திலே உங்களுக்கு வருது, விலை உயர்ந்த தகடுகள் கட்டி அதிலே நாங்கள் கட்டி வெப்பம் தாக்காமல் அங்கே தர்மாக்கோலுங்கிற இதை போட்டு நாங்கள் குளிர் ஊட்டிடுவோம், அங்கே வேலை செய்ய வேண்டியதுதான். அப்படிங்கும்போது தக்காளியிலிருந்து தக்காளியை பதப்படுத்தி உணவு தேவைக்கு பெட்டியில் எத்தனை டன் விளைய வச்சு கொண்டு போகிறோங்கிறதுக்கு அதை பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள், அங்கே பல பேருக்கு வேலை, எத்தனை பெட்டிகள் எவ்வளவு டன் அங்கே அடுக்கி வைக்கப்படுது அந்த கணக்கு. இதிலிருந்து என்னருமை தாய்மார்கள் தம்பிகள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் கைம்பெண்கள் எல்லோருக்கும் அங்கே அரசு வேலை கொடுக்கப்பட்டு தக்காளியிலிருந்து பல கூழ் ஜாம் தயாரிக்கிறது, ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை அதுக்கு கிளை நிறுவனங்களாக அங்கெங்கே இருக்கும். தக்காளியை பறித்து கொண்டு வந்து ஆலைக்கு சேர்க்க கல்வி தேவையில்லை, அதை ஊறுகாய் செய்வதற்கும் பலக்கூழ் செய்வதற்கும் கல்வி தேவையில்லை. எவ்வளவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணி அடுக்கவும் அதை சந்தைப்படுத்தவும் தான் கல்வி தேவைப்படுது. ஒரே களத்தில் ஒரே நிலத்தில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அரசின் அடுத்த வேலை. இதுதான் இது. இப்படி வரும்போது மனிதனின் உடலாற்றல் அறிவாற்றல் அனைத்தும் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உற்பத்தி பெருகிவிடும். அவனவன் வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும். சோம்பி இருக்க தேவையில்லை. 60 வயதை தொட்ட பெருமக்கள் வேலைக்கு வர வேண்டியதில்லை, அவர்கள் வீட்டிலே இருக்கலாம். அவரவர் 60 வயதுக்கு மேலே வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் இந்த கணக்கை இதை எண்ணி இதை அடுக்கலாம். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு கூலி பெறலாம், மாதம் இவ்வளவென்று கூலி பெறலாம். இப்படியான வேலை திட்டங்களை வரும்போது வேலை இல்லை என்ற பேச்சுக்கு இடமில்லை. பசி என்ற வார்த்தைக்கு நாம் தமிழர் கட்சியின் அரசு, பிரபாகரன் பிள்ளைகளின் அரசு அமைகிற போது பசி என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. ஏன் பசி என்ற சொல் இல்லாத ஒழிப்பேன் என்றால் எப்படி ஒழிக்க முடியும் என்றால், பால், முட்டை, நாட்டுக்கோழி பண்ணை நாடெங்கிலும் இருக்கு. நீங்க திருச்சியை தாண்டி இப்படி போனால் இது நம் நாடா என்று ஐயப்படுகிற அளவுக்கு மாற்றிவிடும். வெற்றிடம் என்றே ஒன்று என் நிலப்பரப்பில் என் தாய் நிலத்தில் இருக்காது. ஒன்று காடுகள் இருக்கும், அல்லது ஆடு மாடுகள் மேய்கிற மேய்ச்சல் நிலங்களாக இருக்கும், அல்லது நீர் தேங்கி இருக்கிற நீர் தேக்கமாக இருக்கும், இல்லை என்றால் விளை நிலங்களாக இருக்கும், இல்லை என்றால் கூட்டு பண்ணைகளாக இருக்கும். ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை கோழி பண்ணையாக இருக்கும். கூட்டு பண்ணைனா அங்கே என்ன இருக்கும்? அங்கே மீன் வளர்ப்பேன், இறால் வளர்ப்பேன், ஐரை வளர்ப்பேன், வாத்து வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன், எல்லாம் வளர்ப்பேன். கீரையில் எல்லா கீரையும் வளர்ப்பேன். நீ குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு வந்தால் சுற்றுலா தங்குற விடுதி வச்சுருப்பேன், சாப்பாட்டு தளம் வச்சுருப்பேன். நீ வந்து மீனை தூண்டியில் பிடிக்கும்போது இந்த மீன்னா அந்த மீனை சமைச்சு தர அங்கே ஆள் வச்சுருப்பேன். நீ கீரையில் இந்த கீரைனா 15-20 நிமிஷத்தில் கீரையை சமைச்சு தர ஆள் வச்சுருப்பேன்.
எல்லாம் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. இது நம் பெரிய தகப்பன் நம்மாழ்வாருடைய கனவு. அதை நிறைவேற்றுகிற போது அவனவன் வாழ்விடத்தில் வேலை வாய்ப்பு. நீ ஒரு 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 மாட்டு பண்ணை வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பால், இந்த கலப்பட பால் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் 1 லிட்ரு கெமிக்கலில் 1 லிட்ரு வேதிப்பொருளில் 500 லிட்ரு பால் தயாரித்து 20 ஆண்டுகளாக விற்று வாழ்ந்துருக்கான். 20 ஆண்டு விட்டுட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டா நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ குடிக்கிறது பால் நினச்சிக்கிட்டு இருக்க, விஷம்ங்கிறத புரிஞ்சுக்க. மாடு இல்லாமல் பால் குடிக்கிறிய, நீ எப்படி கேள்வி கேட்கவே இல்லை. எல்லாரும் பால் குடிக்கிறோம், மாடுங்க. இது பால் போல ஒன்று. மில்க் ஃப்ளேவர், மாங்காய் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர் மாதிரி எல்லா காலங்களிலும் மாம்பழச்சாறு குடிக்க முடியும். மேங்கோ அப்படின்னு விற்கிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் மாசானுக்கு புக்காக்க சொல்கிறான், பருவத்தில் கிடைக்கிற பருவத்தில் கிடைக்கிற பலா, இதையெல்லாம் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைத்து நீ அதை பதப்படுத்த இயற்கை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்கிறது. மாம்பழம் 2 மாதம் தானே, அந்த பருவத்தில் அதை உண்றணும். அது காலம்புறா சாப்பிடணுன்னு வச்சுக்கிட்டு அது கெமிக்கலை போட்டு பதப்படுத்தி வைக்கிறது தான். அதனால தான் அது பிரச்சனை. அப்போ அது என்ன ஆயிடுது? இந்த நிலையை நம்ம போக்கணும் அப்படின்னா அதுக்கு வழி என்னென்னா, அந்தந்த வாழ்விடங்களில் என்னென்ன கிடைக்குதோ அதை வைத்துக்கொண்டு, அப்பா சொல்கிற மாதிரி 60 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பொருள் வெளியில் போகக்கூடாது, வரக்கூடாதுன்றது. அங்கங்கே உணவின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிக்கிட்டு போகணும். அப்படி வரும்போது, நம்முடைய ஆட்சி வரும்போது, பால், தூய பால், என் பிள்ளைகளுக்கு கலப்படமில்லாத பால், 1/2 லிட்டர் பால், 2 முட்டை. எவனுக்காவது பசிக்குதுன்னு சொல்லிட்டா என்ன கேள்வி. பஞ்சாபில் லஸ்ஸின்னு கேட்டால் 1 லிட்டர் கொடுத்துருவான். எருமை மாடு தான். பஞ்சாபில் நீ போய் பயணித்து பார்த்தீங்கன்னா, சாலையை கடந்து போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விளைநிலங்கள் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். லசி ஒரு குவலை, இவ்வளோ ஒரு குவலை குடிச்சிட்டின்னா லசி இல்லை பசி போட்டினா அவ்வளோதான். அதோட பசின்னு ஒன்றே வராது. பால் மற்ற திரவ உணவுகளை போல அல்ல, பழச்சாறை போல அல்ல. பால் முழு உணவு. எந்த உணவிலும் திரவ உணவில் கழிவு வராது. பால் முழு உணவு, கழிவு வரும். தாயின் மாரிலே 2 ஆண்டுகளுக்கு நாம் பால் தான் குடித்தோம், எந்த உணவும் உள்ளல. ஆனால் நமக்கு கழிவு வந்தது. காரணம், பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. பாலை என் பிள்ளைகள் 1/2 லிட்டர் பாலை குடிச்சிட்டு 2 முட்டை, நாட்டுக்கோழி முட்டையை அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா பசிங்கிறது என் நாட்டில் இல்லை. பல வடிவத்தில் பால் மாறுது. எண்ணெயாக மாறுது, நெய்யாக மாறுது, வெண்ணெயாக மாறுது, தயிராக மாறுது, மோராக மாறுது, பால் கோவாவாக மாறுது. அப்போ அதை செய்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. நீங்கள் பால் அருந்துகிறீர்கள், பால் உங்களுக்கு கிடைக்கிறது, அரசு பால் விற்கிறது, அந்த பால் ஆந்திராவிலிருந்து வருகிறது. நீங்கள் கறி சாப்பிடுகிறீர்கள், ஆடு உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஆந்திராவிலிருந்து வருகிறது, ராஜஸ்தானிலிருந்து வருகிறது. ஏன் உங்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பதில் அவமானம்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்ற நிலையை மாத்திரம். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியல. அந்த அரை காசும் காசும் நீங்கள் கொடுத்ததான் கவர்மெண்ட்டுக்குன்னு. உங்கள் பிள்ளைகள் நம்மது ஆட்சி வரும்போது அரை காசு இல்லை, காசு இல்லை, முழு காசே தருது. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், வேளாண்மை செய்தல் எல்லாமே அரசு பணியாக மாற்றப்படும். அவரவர் வாழ்விடத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாய். அப்போ நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தொழிற்சாலை இருக்க போகுது, வேலை. நான் மாதம் ஒரு 5000 கொடுத்தேன்னு வச்சுக்க, செலவு பண்ணி காட்டிட்டு பார்த்துக்குவோம். நான் வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன், 5000 உனக்கு மாதம் கொடுத்துட்றேன், நீ செலவு பண்ணி காட்டிடு. செலவு இருக்காது. ஏன்? நானே விவசாயம் செய்கிறேன். மலையிலிருந்து விளைய வைக்கிற கிழங்கு தேன் கீன் எல்லா அங்காடியும் குறிஞ்சி அங்காடி என்று கடையை திறந்துடுவேன். அங்கே வேலை பார்க்குற என் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவை தங்கைகளுக்கு, எல்லாருக்கும் தாய்மார்களுக்கு அரசு பணி கொடுத்துருவேன். உனக்கு நடக்க முடியாது சோம்பேறி, வீட்டில் உட்காந்து அழைச்சி பேசி ஸ்விக்கி சுமோட்டோவில் வாங்கி திண்டு ஊபர் ஓலாவில் பயணிச்சிட்ட இந்த அவன் பேர் என்ன அமேசான் இதிலே பேசி தின்ட்ட அதே பழக்கம் இருக்குது. இருந்து போ கழுத. இப்போ என்ன எனக்கு அடிக்கிற? எப்பா
1 லிட்டர் தேன் அந்த குறிஞ்சி அங்காடிக்கு அடிக்கிற, எனக்கு கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு இந்த இந்த இதுக்கு அங்காடிக்கு கேட்குறேன். எங்காலும் சுயி சுமோட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்களே அரசு பணிக்கு வச்சுருப்போம், நாங்களே வாடகை, என் பிள்ளை படித்த பிள்ளை உன் வீட்டு முகரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அங்கே அரசு பணி, உனக்கு என்ன வேணுமோ அங்கே கிடைக்கும். குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மாட்டிலேருந்து வர்ற பால், தயிர், நெய், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, பால்கோவா எல்லாம் முல்லை அங்காடியில் வச்சு விற்பேன். அங்கே கறி, மாட்டுக்கறி வேணுமா, ஆட்டுக்கறி வேணுமா, எல்லாம் அங்கே முல்லை அங்காடி. காடும் காடு சார்ந்த நிலத்தில் என்னென்ன உனக்கு கிடைச்சதோ தேன் எல்லாமே அங்கேயே வச்சுருப்பேன். மலையும் மலை குறிஞ்சியிலையும் இங்கேயும் தேன் விற்கும், உனக்கு கிடைக்கும். திருப்பி மருதம் அங்காடின்னு நெல், குருதாலி, சாமை, வரகு, தினை, அது இது என்னென்ன வேணும், தக்காளி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய் எல்லாம் வச்சுருப்பேன் குறிஞ்சி மருதம் அங்காடியில். மறுபடியும் நெய்தல் அங்காடின்னு திறந்து வச்சுருப்பேன். மீன், எந்த வகையான மீன் வேணுமோ இருக்கும். இந்த 4 அங்காடி. நான் வரும்போது ரேஷன் கடை இருக்க போகிறதில்ல, ரேஷன் பொருளும் இருக்க போகிறதில்ல. ஏன்? அவன் மூட போகிறான், அவன் உணவு மானியத்தை ஒழிங்கிறான். நீ எதுக்கு இலவசமாக அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்க? அதனால என் வியாபாரம் பாதிக்குது, அதனால உணவு மானியத்தை துண்டிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னென்ன ரேஷனில் அரிசி இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை. கொஞ்ச நாள் கழித்து போனீங்கன்னா அந்த இடத்துல ரேஷன் கடையே இல்லை. இதான் நடக்க போகுது. நான் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு, நான் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு. இது நடக்கும், சத்தியமாக நடக்கும். நீங்கள் எழுதி வேணா வைங்கள, பதிவு பண்ண வைங்கள. ஆமாம், அன்னைக்கே ஒருத்தன் திருச்சியில், இது என்ன மண்டபம், இது தாஜ் மண்டபத்தில் ஒருத்தன் பேசிட்டு இருந்தான், ஒரு பைத்தியக்கார பைய அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. உண்மையிலே நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்குள்ளே திறந்துருவேன். எங்கே பார்த்தாலும் குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, முல்லை அங்காடி திறந்து எல்லாம் அரசு பணியாக்கிய மக்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவேன். திருச்சியில் தக்காளி 20 ரூபாய்னா நாடங்களும் 20 ரூபா தான். இங்கே விளையுதுனால விலை குறைச்சல், அங்கே வெங்காயம் விளையுது தேனியில், அதனால் வெங்காய விலை குறைச்சல், அங்கே கம்பத்தில் கரும்பு, நாடங்களும் ஒரே விலை தான். அதை தீர்மானிக்க போகிறது வேளாண் பெருங்குடி மக்கள், விவசாய அமைப்புகள். அரசும் விளைய வைக்கும், அவர்களும் விளைய வைப்பார்கள். கூடி முடிவெடுப்போம். 1 கிலோ தக்காளி என்ன விலைக்கு விற்கலாம், இந்த முறை 25 ரூபாய்க்கு விற்கலாம் என்றால் நாடங்களும் ஒரே விலை, ஃபிக்ஸட் ரேட், அவ்வளோதான். உலகத்தில் எல்லா பொருளுக்கும் உற்பத்தி செய்கிறவன் விலையை தீர்மானிக்கிறான். உலக உயிர்களுக்கு உயிர்வணிக்கிற, உணவளிக்கிற வேளாண்குடி மகன் மட்டும் அவன் விளைய வைக்கிற பொருளுக்கு, உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியல. இப்போ நான் போட்டிருக்க ஷூ 250 ரூபாய்னா 2000 ரூபாய்ன்னு வச்சுக்க, 2000 ரூபாய்ன்னு அவன் சொன்னான். இதை தயாரித்தவன் என்ன விலைன்னு சொல்கிறானோ அதுதான், அதுலேருந்து வாங்கி விற்கிறவன் என்ன விலை சொல்கிறானோ அதுதான். ஆனால் நான் விளைய வைக்கிற கரும்பு, கரும்பு, வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், அரிசி, பருப்பு, தக்காளி எதுக்கும் விலையை நான் தீர்மானிக்க முடியாது, வாங்குறவன் தான் தீர்மானிப்பான். இப்போ உதாரணமாக 1 கிலோ தக்காளி எனக்கு விளைய வைக்க 20 ரூபா அடக்க செலவாகுதுன்னா, நான் சந்தைக்கு கொண்டு போகும்போது வாங்குகிற அந்த வியாபாரி இல்லைங்க 10 ரூபா தாங்க, 15 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லுவான். கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலாம் போங்கம்பா. நான் பொருளை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது, என் பொருள் உணவு பொருள் கெட்டு போகும். அப்போ நான் என்ன செய்கிறது, 5 ரூபா நட்டமானாலும் பரவாயில்லைன்னு என் அடக்க செலவிலிருந்து இழப்பு 5 ரூபாயை தாங்கி கொண்டு அந்த வியாபாரிக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வரேன். அப்போ 6 மாத காலம் 5 மாத காலம் நான் உழைச்சி விளைய வச்ச பொருளுக்கான விலையை நான் தீர்மானிக்க முடியலை, வாங்குறவன் தீர்மானிக்க முடிகிறான், நட்டப்பட்டு போகிறேன். ஒரு கரும்பு ஒரு தட்டையை விளைய வைக்க 25 ரூபா 30 ரூபா நான் செலவழித்தால், சந்தையில் போய் இறங்கும்போது அவன் 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு கேட்டால் பாதி விலைக்கு நட்டப்பட்டு போகிறேன், வழி இல்லாமல் போயிடுது. அந்த இழப்பை தாங்க முடியாத அந்த வேளாண் பெருங்குடி மகன் நேரடியாக போய் பாலிடாலை வாங்கி கொண்டு வந்து எந்த நிலத்தில் கரும்பை விளைய வச்சானோ அங்கே குடிச்சிட்டு பார்த்துடுறான். இதுதான் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகளின் நிலைமை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை விவசாயியே தீர்மானிக்கிற காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காகவாவது தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் கட்சியின் அரசு மலர வேண்டும். வேற மேற்கு தொகுதியை சார்ந்த ஜமீர் அவர்கள். நான் வணக்கம்ண்ணா. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானி பிள்ளைகள்னு சொன்னீங்களே, அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் எழுந்து வந்தது. அது நீங்கள் சொன்னது நோக்கம் என்னன்னா? இல்லை, சாத்தானின் பிள்ளைகள் நான் சொல்லலை. அதாவது தேவனின் பிள்ளைகள் தான் கிறிஸ்தவன் சொல்லுது.
அல்லாவின் பிள்ளைகள் தான் எல்லா இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. அப்படி இருக்க வேண்டியவங்க சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு தான் சொன்னேன். அந்த வார்த்தை நீங்கள் கோபத்தில் பேசினாலும் நீ சரியாக தான் பேசியிருக்கேன். நான் நீண்ட காலமாக ஆதங்கத்தில் என் இன மக்கள் மீது இருந்த பற்றில் பெருங்காதலில் ஒரு எளிய மகன் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து இவ்வளோ ஏறி வரும்போது என் கூட நிற்க வேண்டிய என் சொந்தங்கள் எல்லா வழியிலையும் அநீதியை இந்த மக்களுக்கு செய்த இயக்கங்களை ஆதரித்து நிற்கிறதுல ஒரு வழி எனக்கு இருக்குது. அப்போ அந்த வழி அந்த கோபத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக அநீதி தவறுன்னு தெரிஞ்சு அதை எதிர்த்திருக்க வேண்டிய நீங்கள், அதற்கு துணை நின்று தேவனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன். அதுக்கு என் தம்பி, அதுக்கு ஒரு இஸ்லாமிய தம்பி, நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்று நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, தப்பு, சாத்தான்களே நம்மாள்கள் தான் என்று போட்டிருந்தான். நீங்கள் இப்படி பாருங்கள், எல்லா மார்க்கங்களும் சமயங்களும் அநீதிக்கு எதிராக இந்த பூமியில் பூத்தது தான். புத்தன் தான் முதல்ல. அவனுக்கு பிறகு அது ஒரு சமயமாக மாறும் என்று அவன் கருதல்ல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கலை. அவருக்கு பிறகு வந்த ஜான் பால் போன்றவர்கள் தான் அதை. இயேசு கிறிஸ்தவர் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு பின்னாடி வந்தவர்கள் அந்த சமயத்தை கட்டமைச்சு இயேசு அந்த கோட்பாட்டை போதிச்சதுனால அவரும் கிறிஸ்தவர் என்று வருது. அப்படிதான் நபிகள் எல்லாமே அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தது தான். சொல்லப்போனால் இஸ்லாம் ஒரு மதமே கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு புனிதமான வழி, தூய வழி. அதை தான் இஸ்லாத்தில் மார்க்கம் என்று சொல்கிறோம். அதை திரும்ப திரும்ப அண்ணன் பழனி பாபா அவர்கள் இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான் அவர் சொல்கிறார். அப்போ புரட்சியால் பூத்த இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் தொடர்ச்சியாக அநீதியை சகித்து கொண்டு அதற்கு துணை போவதை எப்படி ஏற்படும்? இதுதான் கேள்வி. இப்போ நான் அப்படி சொல்லிட்டேன்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி எழுந்தால் என்னுடைய ஆதங்கத்தில், என்னுடைய கோபத்தின் வெளிப்பாட்டில் இருக்கிற உண்மை, அதனுடைய வழி உங்களுக்கு என் மொழியில் இருந்து புரியும். நீங்கள் எந்த அடிப்படையில் திமுகவின் ஆட்சியை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? ஒன்று சொல்லுங்க. இதே கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள்கிட்டே கேளுங்க, ஒரு நன்மை இந்த திமுகவின் ஆட்சியால் இந்த மக்களுக்கு நடந்திருக்குன்னு ஒன்று சொல்லுங்க. கடைசி வரை அவங்க நமக்கு ஓட்டே போட வேணாம். இன்னைக்கு இல்லை, இதுவரை போடல, இனிமேலும் போட வேணாம். நம்மளே சொல்லிடலாம், ஐயா நீங்கள் உதயநிதிக்கு போட்ட அப்புறம் இன்ப நிதி வருவார், அவருக்கும் போட்டு போங்கன்னு போயிடலாம். சொல்லுங்க. முதல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தங்களை சிறுபான்மை என்று இந்த திமுகவினர், திராவிட கூட்டத்தினர் சொல்வதை ஏற்கிறார்களா, எதிர்க்கிறார்கள்? இங்க இருக்கிற இஸ்லாமியன், இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், எங்க அண்ணன் பழனி பாபா சிறுபான்மையா பெரும்பான்மையா? பெரும்பான்மை. கருணாநிதியும் அவர் மகன் ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மையா சிறுபான்மை? அப்ப ஏன் நீ எப்படி ஏத்துக்கிட்ட? ஜெயலலிதா பெரும்பான்மையா சிறுபான்மையா? எம்ஜிஆர் பெரும்பான்மையா சிறுபான்மையா? இது என் தாய் நிலம், என் மொழி தமிழ் மொழி, என் இனம் தமிழ் இனம். நான் விரும்பிய இறையை, ஏற்றுக்கொண்ட இறையை வணங்குவதற்கு நபிகளின் வழியை, அந்த மொழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். மார்க்க வேண்டுமானால் இந்த நிலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கலாம், ஆனால் மொழியால் இனத்தால் நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். அதென்ன, நீ யாரு? உலகத்திலே மொழி வழிதான் நீ இனங்கள் பிரிக்கப்படுது. அப்படி பார்த்தால் நீ சிறுபான்மை. நீ சாதி வாரியை ஏன் கணக்கெடுக்க மாட்டேங்கிற? என்னன்னா நீ யாருன்னு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 3000 வீட்டுக்காரனாடா 30 வருஷமா எங்களை ஆண்டிருக்கீங்கன்னு வந்துடும். அப்ப திரும்ப திரும்ப அதையே சொல்லி, இல்லை சிறுபான்மை மக்கள் என்றால் எங்களுக்கு சலுகை கிடைக்கும். உனக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? சலுகையை தர நீ யார்? அதான கேள்வி. இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தார், 3.5 விழுக்காடு இஸ்லாமிய மக்களுக்கு. கருணாநிதி இருக்கிற இடத்தை கொடுத்தது யார்? அதான கேள்வி. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கொடுத்தது யார்? இந்த 3.5 விழுக்காட்டுக்காரன் தானே, அவன் தானே. அப்புறம் நீ இருக்கிற இடமே நாம் போட்ட பிச்சை. அப்புறம் நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது? உன் தட்டில் கிடக்கிற என்னோட காசு. இந்த கோபத்தில் தான் சொல்வேன், இன்னும் சொல்லுவேன். மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னை தோக்கடிச்சா இன்னும் சொல்லுவேன். நீங்க நல்ல அரசியல் உருவாவதற்கு, இந்த நிலத்தில் நல்ல அரசியல் உருவாவதற்கு காரணமாக இருந்த மக்கள்
இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தூய அரசியல் மலர்வதற்கு இந்த மண்ணில் காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள்னு இருந்திருக்கணும். எத்தனை நாளைக்கு நீ பிஜேபி பூச்சாண்டியை காட்டுவான் அவன் நீ பயந்துக்கிட்டு இருப்ப? நான் இந்த மகன் சொல்கிறேன், நான் பெரிய அதிகாரத்தில் இல்லாத மகன் சொல்கிறேன், என்னைய தாண்டி தாண்டா நீ இந்த பேனா வைக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ ஏர்போர்ட்டை கட்டணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த மண்ணை எடுக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த அணுவுலைய அந்த நீட்டிக்கணும் சொல்கிறேன்ல அப்படி நீ என்ன சொல்லணும்? பிஜேபி வராது, வர விட மாட்டேன். அதற்காக நாங்கள் இவ்வளவு பெரிய இயக்கம் இருக்கோம், இவ்வளவு பெரிய அதிகாரம், 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கோம், எங்களை தாண்டித்தான் பிஜேபி இந்த மண்ணில் வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னது உண்டா ஐயா கருணாநிதியோ அவர் மகனோ? ஆனால் எளிய மகன் நான் இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், அல்லாஹ் மேலேயே ஆணையிட்டு சொல்றேன், நான் இருக்கிற வரை பிஜேபி இங்க வளராது. அப்படி சொல்ல இந்த திமுகவுக்காக பாடுபடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள், ஆயர் பெருமக்கள், மதகுருமார்கள், போதகர்கள் யாரையாவது சொல்ல சொல்லு. திமுக இருக்கிற வரை பிஜேபி வராது. நீ கோலை, கருணாநிதியின் பிள்ளைகள் கோலைகளா தான் இருக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் தான் வீரனா இருக்கும். என்னைய தாண்டி தாண்டா இங்க வரணும்னு சொல்ல முடியுமா? நீ வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. என் வீட்டில் நான் வாயில் காவலன் போடுவது திருடனை திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கல தம்பி, திருட வரும்போதே அடிச்சு பிடிக்கத்தான், தடுத்து பிடிக்கத்தான். அப்படிதான் இங்க ஒரு திருடணும். ஊர் எல்லையில நிக்கிற எங்க ஐயனார் மாதிரி நிக்கணும். ஓடா அப்படின்னு சொல்லணும். வந்துருவான் உள்ள வந்துருவான், சீமானுக்கு போட்டா வந்துருவான். அட கேனப்பைய மகனே, சீமானுக்கு போட்டா சீமான் தாண்டா வருவான், பிஜேபி வராது. எனக்கு போடல, உனக்கு தான் போட்டான். 3 முறை எப்படா பிஜேபி வந்தான்? எப்படி வந்தான்? இப்பவும் பேசாம பாரு. எப்ப இப்ப இந்த 26 தேர்தலில் சீமானுக்கு போடாத பிஜேபி வந்துடும். டேய் பயந்தாங்கோழி பயல்கள்கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். நீனு ஏதாவது பேசிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல இவங்க இந்த மக்களுக்காக நின்றதில்லை. இன்னும் நம்பிக்கிட்டு திமுகவுக்கு போட்டா தான் பிஜேபி வராது. இப்ப வந்துருச்சு, இப்ப வந்துருச்ச. அமித்ஷா வந்து அம்பேத்கர் அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிக்காரு. எந்த ஐயா? நம்ம ஐயா கருணாநிதி ஐயா. அம்பேத்கர் பேரை சொல்லி இந்த தாழ்த்த இவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள், தன்னலவாதிகள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள் பேசின பெருந்தகை இவர் தான். ஐயோ, இவங்கெல்லாம் போய் நீ போயிட்டு இருக்கிற தம்பி, ரொம்ப குறவலை பிடிச்சுன்னா தெரியாம போட்டோம் கையில் தும்பா, தெரியாம நடந்துருத்தும்பா. இது வேற. மேற்கு தொகுதியை சேர்ந்த ஆதில். அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்கள் முதலமைச்சர் ஆனால் போடுற முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? ஆனா இல்லை, ஆகிறோம் போடுறோம். ஆனா தம்பி வந்தால் கிடையாது, வாரம் செய்கிறோம். நம்ம இப்படி வாரம் செய்கிறோம். ஏன்களு காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள், காலத்தை உருவாக்கிய பாட்டனின் தாத்தனின் பிள்ளைகள். டேய் சுதந்திரம் வரலடா. எப்போ வரும்னு தெரியல. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான். 47 சுதந்திரம், 21 செத்து போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது ஆச்சு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே. சுதந்திரமே அடையல. காலத்தை அடையும்டா, வர்றோம்டா, செய்யறோம்டா. அதுதான். நமக்கு ஒரு தாத்தா இருந்தாரு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்னு. அவரை நீ பார்த்துருக்க மாட்டேன், நானே பார்த்ததில்லை. படிச்சிருக்க வாய்ப்பில்லை. படி சொல்றாரு, பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள், புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள், விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். அப்ப பேசும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏதோ பேசிட்டு போய் ஏதோ இதெல்லாம் நடக்குமான்னு. காலத்தை கணித்த, அந்த காலத்தை உருவாக்கிய கால ஞானிகள், அவர்களுடைய பேரன் நான் சொல்றேன். என் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் இல்ல, தனக்கான காலத்தை உருவாக்கியவன். அவன் மக்கள் நாங்கள் சொல்றோம், வாரம் செய்யறோம். முதல் கையெழுத்து ஒரு குழப்பம் இல்லை, முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன். இல்லைன்னா செல்லாது. வேற. மணப்பாறை தொகுதியை சேர்ந்த தினேஷ்குமார். வணக்கண்ணே, என் பேர் தினேஷ்குமார், நான் மருங்காவூர். ஏடா கேள்வியே எழுதி வச்சு படிக்கிற?
இல்லைண்ணா 2 கேள்வி இருக்குண்ணே. 2க்குண்ணா. முதல் கேள்விண்ணே, இங்கே சீர்குலைக்கப்பட்ட நமது மொழிப்பற்று இனப்பற்று மீண்டும் எழுச்சி உறவும் தமிழன் மண்டைக்குள் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த சாதி மத வெறிகளை களையவும் மாற்றி அமைப்பதும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதாவது இந்த பட்டு போயிருக்கிற அந்த செத்து போயிருக்கிற அந்த மொழிப்பற்று இனப்பற்றை மீட்டுருவாக்கம் செய்ய ஒரு வழிதான் இருக்கிறது. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமாங்கிற இந்த ஒரு சிந்தனையை நம்மோடவே நம்ம அருகிலே இருந்து கொண்டு நம்முடைய மொழியிலே பேசிக்கொண்டு நம்முடைய மொழியிலே பெயரை வைத்து கொண்டு நமக்குள்ளே ஒரு இதை சொல்லி சொல்லி நமக்குள்ளே ஒரு உளவியல் நோயாளியாக்கி தாழ்த்தி விட்டார்கள். ஒன்றை நமது மக்கள் புரிந்து கொள்ளணும், தமிழ் படிப்பது பேசுவது எழுதுவது என்பது நமக்கு வேலையும் சோறும் அல்ல. தமிழ் என்பது நமக்கு உயிர், நம் முகம், நம் முகவரி, நம் அடையாளம், நமக்கு எல்லாம் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போ நம்முடைய அரசு வந்துடுது வரப்போகுது. வந்தவொடனே தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசு வேலை. எப்படி? தமிழ் படித்தால் மட்டும்தான் அரசு வேலை. ஆங்கிலம் படித்தால் அயல்நாட்டில் வேலை. ஹிந்தி படித்தால் எங்கேயாவது போய் தொலை. புரியுதுன்னு? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா 1.5 கோடி பேர் ஏன்டா நம்ம நாட்டில் வந்து கும்மி அடிக்கிறான், நம்ம மாநிலத்தில் நம்ம ஊரில் வந்து. அது இல்லை, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. அரசு பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழி தமிழ், கட்டாய பாடமொழி ஆங்கிலம். உங்களுக்கு புரியுது? ஆங்கிலமே பிரிவு பாடமாக எடுத்து படிச்சுக்கிறது, சிறப்பாடமாக படிச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பயிற்று மொழி தமிழ். ஏன் தமிழ் என்றால், உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் சிந்தனை மொழி. அந்த மொழியில் தான் நீங்கள் சிந்திக்க முடியும். உலகத்தில் சாதித்த சாதனையாளர்கள், நோபல் பரிசு பெற்ற படைத்த விஞ்ஞானிகள் எல்லோரும் தன் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள் தான். ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, சிவன் உட்பட எல்லோருமே தாய்மொழியில் கற்றவர்கள் தான். தாய்மொழியில் கற்றவர்கள் படைக்கிறார்கள், தாய்மொழியில் கல்லாதவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஒளி வாங்கி கூட நாம் படைக்கலை, இந்த ஒளி பதிவு கருவி கூட படைக்கலை, இந்த ஒளி பெருக்கி கூட படைக்கலை. ஆனால் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். படைத்தவன் தன் தாய்மொழியில் கற்றவன். என் கல்வி மொழி எனக்கு என் தாய்மொழி. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி, இந்தி உட்பட. விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதற்கு முன்பு எம்மொழி தமிழ் கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ அது தேவைன்னா கற்றுக்கிறோம். அது போட்டு கட்டாயமாக அதை படி இதை படின்னு ஒன்றும் பேச வேண்டியது இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். தமிழும் தமிழில் பெயர் வைத்த பிள்ளைகளுக்கு சான்றிதழில் பார்க்கும்போது அறிவு செல்வன் வேலையில் முன்னுரிமை. விகேஷ் கிருஷ்ணன், கஷோஷ் கிருஷ்ணன், சுரேஷ் பசேஷ்னா இருப்பா, அது காத்திருப்பா. சில பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வந்து வாழ்த்து சொல்ல சொல்லி, அன்னை இந்த குழந்தைக்கு 1 வயது, ஒரு வாழ்த்து சொல்லி விடுங்கன்னு. நான் வாழ்த்துறேன்னு தெரியாது, அவனுக்கு என்னன்னு தெரியாது. சரி தொல்லை பண்ணுறாங்கன்னு வாழ்த்துனா பேர் ஒரு தடவை சுகேஷன், விகேஷன், மகேஷன் ஏதோ இருக்கு, ஏதோ ஒன்று இல்லை. ஒரு கேசவன்னா என்ன? மயிராண்டின்னு அர்த்தம். அதற்கு முடியோன் அப்படின்னு கூட வச்சுட்டு போயிடலாம். எதையாவது ஒரு பேரை வைக்கிறது, எதையாவது ஒரு பேரை வச்சு, சமஸ்கிருத பேரை வச்சு வாயிலேயே நுழையாத, அன்னை கவுண்டமணி சொன்ன மாதிரி காதில் நுழையிற மாதிரி ஒரு குச்சி பேர் வைங்கன்னு, குச்சின்னு வைடான்ற மாதிரி, வாயில் நுழைய மாதிரி ஒரு பெயர் வேணும், வாழைப்பழம்ங்கிற மாதிரி பெயர். தமிழில் பெயர் சூட்டணும். தமிழில் பெயர் சூட்டுற பிள்ளைகளுக்கு தலைவர் என்ன பண்ணார்? 500 ரூபாய் வைப்பு தொகையில் வச்சார் தமிழில் வைப்பகத்தில். நாம் கட்டாயமாக தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். தமிழ் வழியில் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் படித்து வர்ற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். கொடுத்த பிறகுதான் மிச்சம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நிலையை உருவாக்கினால் தானாக மொழி வளரும். இங்கே இந்த தொலைக்காட்சி, இந்த திரைப்படங்கள் எல்லாம் தேவையற்ற ஆங்கில கலப்பு வருகிறது. இப்போ வாடா மச்சான் டீ சாப்பிடுவோம், அந்த டீ ஒளி ஒரு கெட்ட வார்த்தை போல கருதி அமைதிப்படுத்தப்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி பீப் சவுண்டு, விக் ஒய், அப்போ உங்களுக்கு தெரியும் பூரா இங்கிலீஷாக போட்டுருந்துருக்கான். ஏய், இதை சில பேர் பேசுவாங்கல்ல, ஏய் மச்சான் என்ன மச்சான் டென்ஷனாக இருக்க, ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் நீங்கள் கலக்க முடியாது. தமிழில் பெயர் வைக்காத ஆங்கிலத்தில் படம் பெயர் வைத்து
ஆங்கிலத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் பேர் போட்டு வந்தால் அது நீங்களே பார்த்துட்டு படுத்துக்கிற வேண்டியதுதான். அந்த படத்தை நீங்கள் திரையிட்டு ஓட்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? இங்கிலீஷில் எடுத்ததுக்கு இங்கிலீஷ்காரங்காக்குவா, அங்கேயே ஓட்டிக்க. கடும் சட்டங்களின் மூலமாக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழி மீட்சிக்கு எல்லா வழியிலையும் நாங்கள் அரும்பாடாற்றி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேச்சு தமிழ், மூச்சு தமிழ், எல்லாம் தமிழ் என்ற நிலையில் உருவாக்கும். வழக்காடு மன்றங்களில், வழிபாட்டு தலங்களில், எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி உய்வரும் மீட்சியுறும். நம்பிக்கையோடு இருங்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ். ஒரு வணிக நிறுவனத்தின் பெயர் பலகை கூட தமிழ் இல்லாது இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இருந்தால் என்ன பண்ணுவாய் சீமான்? உரிமத்தை துண்டிப்பேன், மின் தொடர்பையும் நீர் தொடர்பையும் துண்டித்து அதுக்கு மேலே கேட்கல, நான் பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். கடன் நடத்த முடியாது. இவ்வளோ வேலை செஞ்சு தாய்மொழியை மீட்காமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம். வேற இன்னொன்று எதை கேட்டீங்களா? ஆனால் இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா சமூக சீர்கேட்டுக்குமே ஒரு தனி மனித ஒழுக்கமின்மை தான் காரணம்னு நினைக்கிறேன். அந்த தனி மனித ஒழுக்கத்தை முன்னேற்றத்துக்கும் ஒரு தனி மனித அகம்பாவிதம் தான் இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா பெருங்குற்றத்துக்கும் காரணம்னு நினைக்கிறோம். அதை தடுக்கிறக்கும் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும்? அதான் கல்வி நிலையங்கள் அறிவு கருவறையிலிருந்து இது கற்பிக்கப்படணும். ஒழுக்கம் என்பதும் ஒரு எப்படி வாழணும் வாழ்வியல் நெறி என்பதும் அங்கிருந்து கற்பிக்கப்படணும். அது அறம் சார்ந்த கல்வி நமக்கு இருக்குது. அதை கற்பிக்கப்படாதனால நாகரிகங்க பேரில் இது நாசமாகி நிற்குது. இந்த நிலத்தில் நடக்கிற அனைத்து சமூக குற்றங்களுக்கும் பெரிய காரணமாக இருக்கிறது போதை தான். அது திரவ போதை மதுவாக இருக்கலாம், அல்லது இந்த கஞ்சா, அவின், குட்கா, கொக்கைன், இந்த மாதிரி எல்லாம் இதை ஒழித்து விட்டு பிள்ளைகளை குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறந்து விளையாட்டு கூடங்கள், விளையாட்டு திடங்கள், உடற்பயிற்சி கூடங்களை தொடங்கி மாலையில் விளையாடுவது, படிப்பது, விடுமுறை காலங்களில் இது மாதிரியான அந்த என்ன சொல்கிறது நேரத்தை அதில் ஈடுபடுத்த பிள்ளைகளை திருப்பி விட்டால் அறிவார்ந்த ஒழுக்க மிகுந்த சமூகமாக இது மாறிடும். அதை தவிர வழி கிடையாது. சிறுக எடுத்தவனே மாறாது. ஒரு ஓராண்டு ஈராண்டுக்குள் பெருமாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்திவிட முடியும். திருவரங்கம் தொகுதியை சார்ந்த செல்வலட்சுமி. இதை கொடு. மைக்கெல்லாம் எப்படி கேட்க முடியும்? பயமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு என்ன கேள்வின்னு தெரியணும்லப்பா. இல்லை நீங்கள் இப்படி ஒரு பெண் புலி பயந்தா அப்புறம் எப்படி? பயம் என்பது நம் பரம்பரைக்கே இருக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. என்ன புலியை முரத்தால் அடித்து துரத்தினால் மரத்தினா அந்த மரத்தினி இல்லையா? வாரிசு இல்லையா? வேலு நாச்சியார் பேரனும் பேத்திகளுக்கும் பயம் என்பது எப்படி இருக்கலாம்? துணிஞ்சு பேசுப்பா. அப்படி கிட்ட வச்சுக்க, ரெண்டு கிட்ட வச்சுக்க. கிட்ட சொல்லு. இப்போ கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள் அதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள்லாம் விலகிட்டு இருக்காங்கல்ல, இதனால கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறீங்களா? செய்தியிலலாம் வந்துட்டு இருக்கு. அதனால வாக்கு சதவீதம் எதுவும் குறையும் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் இப்போ வெளியில் போய் இன்னொரு கேள்வி இருங்க. இப்போ கட்சியில் இருந்து இவர்கள் வேண்டாம், இவர்களை எப்போது அனுப்புவது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்களாக போகிறார்கள். நாமளே பல பேரை நீக்கியிருக்கோம், அனுப்பியிருக்கோம். இப்போ வெளியில் போய் என்ன நம்மை பற்றி பேசுகிறார்களோ இதே தான் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள். உள்ளே இருந்து துரோகியாக இருப்பதை விட வெளியே போய் எதிரி ஆய்வது மேல் என்று தான் அவங்கள அனுப்பிச்சிருக்கு. ரெண்டாவது, இப்போ வெளியில் போயிருக்க யாரும் பல தேர்தலில் வேலை செய்யலை. அப்படி இருந்தும் நமக்கு வாக்கு விழுக்காடு குறையில, ஏறித்தான் இருக்கோம், வளர்ந்து தான் இருக்கோம். அதனால் முக்கிய நிர்வாகிகள் என்பது தவறு. வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகள் என்று தான் அதை சொல்லணும். நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கமா என்பதை சரியாக 1.5 ஆண்டுகள் கழித்து 26 மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள். நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால் வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும், ஐயோ எல்லாரும் போகிறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா?
1000 மடங்கு முன்பு இருந்ததை விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்தில் வேலை செய்கிறேன்னா காரணம், அப்பா ஒரு பெருமிச்சு இருக்கும்ல, அப்பாட அப்படின்னு. என்னுடைய கணக்கு இன்னும் சில குப்பைகள் பிசுறுகள் அங்கங்கே இருக்குது, எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதுதான் என்னுடையது. அது போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை அது திமுக பார்த்து எனக்கு கொடுத்துரும். ஏன்னால் என் மேலே அது தனித்த பாசம் உண்டு. அது நான் வளர்வதிலையும் வெல்வதிலும் அவர்களுக்கு தனித்த பெரும் அக்கறை உண்டு. அதனால் என்னை வெல்ல வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் அவர்கள் ஓய மாட்டார்கள். அதற்காக தினந்தோறும் அவர்கள் தொலைக்காட்சியில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் நம்மை பற்ற செய்தி வருதா இல்லையா? வருது. இப்போது நீங்கள் தலைவர் பிறந்த நாளில் 2000-3000 யூனிட் ரத்தம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது செய்தி வந்ததா? வரல. ஆனால் அன்னைக்கு எவனாவது, இப்போ நீங்கள் உங்களுக்கு கவனம் வரணும்னு வச்சுக்கிறீங்களேன், சாதாரணமாக தெருவில் போகிற ஒருத்தர் கூட நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகியிருக்கேங்க அப்படின்னா வாங்க பேசுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள்லாம் ஒன்று சொல்லணும், ஒரு முக்கியமான ஆள் கட்சியிலேருந்து விலகிறாரு, அவரை போய் பேட்டி எடுங்க, சீமான் விலகி போகிறாராம் போங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், நேரம் என் வீட்டுக்கு வந்து நிற்பான். அதனால் அது ஒரு வீழ்ச்சியில் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும் போது அதை சுற்றி அந்த தடத்தில் பல ஆயிரக்கணக்கான கிளைகள் வெடித்து தலைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுபோல தான் இது. இதை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்படாதீங்க. போகிறவர்கள் போகட்டும். கொள்கை உறுதி லட்சிய உறுதியற்றவர்கள் இருந்தும் ஒன்று தான் போயும் ஒன்று தான். அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் கீழே பல ஆயிரக்கணக்கான தம்பிதங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த கட்சியை அண்ணன் நடத்துகிறேங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க. மாசைத்தும் சொன்னது தான், அவர்கள் கூட வந்த தோழர்கள் இறந்து போகிறார்கள். உயிரற்ற உடலை தூக்கி சுமப்பது தேவையற்ற சுமை. அதனால் இங்கேயே அடக்கம் செய்யுங்கள், நாம் செல்லலாம் என்று வணக்கம் செலுத்தும் போது அவர் சொன்னது, இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. அதே தான் சென்றவர் போக நின்றவர் போராடுக. அவ்வளவுதான். அதை விட்டுருங்க. வேற கேள்வி. நானும் சிவகங்கை தான். வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நம்ம சொந்த மண்ணான சிவகங்கையில் போட்டிடுவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா? இது நல்ல கேள்வி. இதுக்கு சரியான இனிப்பான பதிலை 2026 நெருங்கும் போது சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் பலம் எது, பலவீனம் எது? தமிழ்நாட்டின் பலம் அதன் நிலத்தில் இருக்கிற வளம், பலவீனமும் அதுதான். அதை அந்த வளத்தை வேட்டையாட எல்லோரும் தமிழ்நாட்டை வேட்டைக்காடாக மாற்ற துடிக்கிற முதலாளிகள், அதற்கு தரகு வேலை பார்க்குற ஆட்சியாளர்கள், இதுதான் பலவீனம். பலம் இந்த நிலத்தில், இந்திய பெருநிலத்தில் எங்குமில்லாத வளங்கள் குவிந்து கிடப்பது தான் இதனுடைய பலம். அந்த அவ்வளவு பெரிய வளத்தை வைத்துக்கொண்டு இந்த நிலத்தின் மக்கள் 1500க்கும் கையேந்துவதுதான் மிகப்பெரிய கொடுமை. மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது, அப்படி தான் உலகம்புறா இருக்குது. ஆனால் இங்கே அந்த மண்ணின் வளங்கள் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பாக இந்திய நிலப்பரப்பில் 81 விழுக்காடு நிலக்கரி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் வளம் இருக்குது. குறிப்பாக இப்போ மீத்தேன் காவிரி படுகையில் இருக்குன்னா கங்கை படுகையிலையும் இருக்குது. கங்கை படுகையிலையும் எடுக்கலாம். ஆனால் காவிரி படுகையில் மட்டும் எடுக்கப்படுகிறது. எல்லா நிலப்பரப்பிலும் மலைகள் இருக்கிறது, அங்கெல்லாம் நீற்றின் ஆய்வை நடத்தலாம். ஆனால் என்னுடைய மண்ணில் தேனியில் தான் நீற்றின் ஆய்வை நிகழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அணு உலை வைக்கலாம். கேரளாவுக்கு வந்த அணு உலை என் நிலத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு என்றால் உங்களுக்கு தெரியும். அது காரணம் இந்த நிலத்தில் இருக்கிற வளமும், அதுதான் அதனுடைய பலம். அதுவே அதனுடைய பலவீனமாகவும் இருக்கிறது. வேற அடுத்த திருவெரும்பூர் தொகுதியை சார்ந்த ஜீவானந்தம் அவர்கள்.